பூமியை விட சூரியன் 19 லட்சம் மடங்கு பெரியது. அதை தாங்கிக் கொண்டு சுற்றி கொண்டு இருக்க பிரபஞ்ச சக்தி என்னும் தெய்வீக சக்தி பிரபஞ்சத்தில் உள்ள கோடான கோடி நட்சத்திர கிரகங்களை தாங்கிக் கொண்டு சுற்றி கொண்டு இருக்க பெயர் ஆற்றல் பெற்றது. சரியான வேகத்தில் மிக துல்லியமான தூரத்தில் மிக துல்லியமான பேரறிவுடன் செயல்படுகின்றது. நெவர் எக்ஸாஸ்டிங்காக வற்றாய் இருப்பாக செயல்படுகின்றது. பேராற்றல் பேரறிவு வற்றாய் இருப்பாக இருக்கின்ற பிரபஞ்ச சக்தி என்னும் தெய்வீக சக்தி சூரியனுக்கு கீழ் வெண்மை நிறத்தில் கோள வடிவில் 4 திசைகளிலிருந்து வேகமாக மையம் கொள்வதை உணர்கிறோம். கோள வடிவில் மையம் கொண்டுள்ள பிரபஞ்ச சக்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மின்னல் வேகத்தில் பீச்சி அடித்து கொண்டு இறங்குகிறது. அலை அலையாக இறங்குவதை உணர்கிறோம். மிக வேகமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. தலைப்பகுதியில் உள்ள மூளையில் உள்ள தேவையற்ற இறுக்கங்கள் கவலைகள் கோபங்கள் அனைத்தும் கருப்பு நிறத்தில் பின்புறமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. புகை போல் கண் காது மூக்கு வாய் தலைப்பகுதி முழுவதும் தூய்மை அடைவதை உணர்கிறேன். கழுத்து பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான நரம்புகள் உள்ள இறுக்கங்கள் வெளியேறுவதை உணர்கிறோம். 2 கை தோள்பட்டை உள்ள இறுக்கங்கள் வெளியேறட்டும். 10 விரல்கள் வரை பிரபஞ்ச சக்தி மோதி நிற்பதை உணர்கிறோம். 2 கை தோள்பட்டை புனிதமடைந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். மார்பு பகுதியில் உள்ள இருதய நுரையீரலில் உள்ள இறுக்கங்கள் அனைத்தும் வெளியேறட்டும். ஒவ்வொரு செல்களும் தூய்மை அடைகிறது. வயிற்றுப்பகுதியில் உள்ள இறப்பை கல்லீரல் மண்ணீரல் சிறுகுடல் பெருக்குடல் தேவையற்ற இறுக்கங்கள் கவலைகள் கோபங்கள் அனைத்தும் உள்ளும் புறமும் தூய்மை அடைவதை உணர்கிறோம். தெய்வீக சக்தி வயிற்றுப்பகுதி முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. தேவையற்ற இறுக்கங்கள் கவலைகள் அனைத்தும் வெளியேறுவதை உணர்கிறோம். அடிவயிற்று பகுதி தொடைப்பகுதியில் உள்ள இறுக்கங்கள் வெளியேறட்டும். முழங்கால் உச்சந்தலையில் உள்ள மூளைப்பகுதியிலிருந்து முழங்கால் வரை தேவையற்ற இறுக்கங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. கணுக்கால் சுத்தமடைகிறது. பாதங்கள் தூய்மையடையட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தெய்வீக சக்தியால் நிரம்பிக் கொண்டிருக்கிறோம். தெய்வீக உணர்வில் இருக்கிறோம். ஒவ்வொரு செல்களும் புனிதமடைந்து விட்டது. தெய்வீக மனநிலையில் பூர்வ மத்தியில் தியானம். 2 பூர்வங்களுக்கு மத்தியில் மனதை செலுத்தி தியானிக்கிறோம். மூன்றாவது கண்ணாகி அகக்கண் திறக்கிறது. ஞானக்கண் திறக்கிறது. பூர்வ மத்தியில் ஞானக்கண்ணின் மீது தியானம். வெண்மை நிறத்தில் கருப்பு புள்ளியுடன் இருக்கின்றது ஞானக்கண். தெய்வீக சக்தியால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மென்மையும் அடையட்டும். உடல் முழுவதும் தெய்வீக சக்தியை பரவிட்டுக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனின் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க வளமுடன். உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி.